வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பிளெயின் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் நிறையாலாம் தேவையில்லை. நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் இருந்தாலே போதும். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் போடல இல்லை இது ப்ளெயினாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். பிரியாணி டேஸ்ட் இருக்காது, ஆனால் வாசமாக ஃப்ளேவர்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம எவ்வளோ அரிசி தேவையோ அதை முதல்ல ஊற வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசியோ எதை வேணால் ஊற வச்சுக்கலாம். நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1 டம்ளர் ஊற வைக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைஸில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3-4 முந்திரி பருப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் போட்டால் பிரியாணி வாசனை அப்படியே இதுவாயிடும். 2 பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு போட்டுக்குவோம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்குவேன். பச்சை மிளகா மட்டும் போட்டோன்னா அது வந்து அப்படியே க்ரீன் கலராகவே இருக்கும். இதெல்லாமே அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடலாம். அதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்குவோம். அந்த பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டு அந்த பேஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிகிற வரை வதக்கிடுவோம். இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் மட்டும்தான் இதில் போடுறோம். சீரகம், மிளகு, அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து இனி இதில் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சமாக எண்ணெய் பிரிகிற வரை வதக்கிடுவோம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அந்த தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை லேசாக வதக்கிட்டு இதில் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தோ போட்டால் போடலாம், இல்லைனா சாம்பார் பொடி போடலாம். இல்லை மிளகாத்தூளே வேணான்னா மிளகா வச்சு அரைச்சிடலாம். பச்சை மிளகா வெறும் பச்சை மிளகாயை மட்டும் வச்சு அரைச்சதோடய செஞ்சோன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீனில் இருக்கும். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து குஸ்கா வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். நான் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அரிசி தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு போட்டு கிளறி இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஏன்னா காய் எதுவுமே கிடையாது, ஊறின அரிசி தான். சிம்மில் வச்சாலே 10 நிமிஷத்தில் வெந்துடும். உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அரிசியும் போட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிடுவேன். நல்லா தண்ணியும் கொதிச்சதுனால 10 நிமிஷம் சிம்மில் இருந்தாலே போதும், வெந்துடும். இப்போ வெந்து குக்கர் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு ஸ்டவ்வில் இருந்து. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கிளறி விட்டுட்டு காமிக்கிறேன்.
இந்த குஸ்காக்கு என்னென்ன வேணும்னு நான் ரேண்டமாக சொல்லிடுறேன். அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் புதினா, 3 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுட்டு அப்புறம் அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு உப்பும் போட்டு கொத்தமல்லி தலையை தூவி மூடி வச்சிடலாம் குக்கரை. அப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா குஸ்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.